இந்த மாதிரி சொல்றீங்க. பேசுங்கன்னு தான் நாங்களும் சொல்றோம். பேசுங்கன்னு தான் சொல்றோம். யாரும் உங்கள உங்க கொள்கை தலைவர்கள பத்தி பேச வேண்டாம்னு யாருமே சொல்லலையே. ஏன் பேசுறீங்கன்னு கேள்வி கேட்கறாங்களா? இல்லையே. இத்தன நாளா எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறது அதுதான். தாவேக்கா தன்னோட கொள்கையை எங்கேயாவது பேசுங்கன்னு தாங்க நாங்க கேட்டுட்டு இருக்கோம். பேசுங்க. திமுகவ விட்டுட்டு உங்க அரசியல கொஞ்சம் பேசுங்க. திமுக விட்டுட்டு உங்க கொள்கையை கொஞ்சம் பேசுங்க. திமுகவ விட்டுட்டு உங்க செயல் திட்டங்கள பத்தி பேசுங்க. அதுதாங்க நாங்களும் சொல்லிட்டு இருக்கோம். நீ கொள்கை தலைவர் பத்தி பேசுங்க. யாருங்க தடுக்கிறா? யாருமே தடுக்கல. வாங்க பேசி பாத்துக்கலாமா, ஒரே மேடையில பேசி பாத்துக்கலாமா அப்படின்ட்டு மேடை மேல நின்று அமைச்சர் வீராவேசமா பேசுறதெல்லாம் ஓகே தான். ஆனா உங்க தலைவர் இன்னும் ஒரு பிரஸ் மீட் அரேஞ்ச் பண்ணல. எப்படியே ஒரு பிரஸ் மீட் கூட அரேஞ்ச் பண்ணல உங்க தலைவர் இன்னும். சிஎம்மா பொறுப்பெடுத்து ஒரு மாச காலத்துக்கு மேல ஆகுது. இன்னும் ஒரு பிரஸ் மீட் கூட அரேஞ்ச் பண்ணாத ஒரே முதல்வரை இப்ப தமிழ்நாடு பார்த்துட்டு இருக்குங்க. பிரஸ் சந்திக்க பயப்படுறாரு. நீங்க என்னடா மேடை மேல நின்றுட்டு உதயநிதியை தெரியுமா, ஸ்டாலின் அவர்களை தெரியுமான்ட்டு நீங்க வீராவேசமா பேசி என்னங்க பிரயோஜனம்? உங்க தலைவர் எல்லாருக்கும் முன்னாடி நின்று தலைமை பண்பை எடுத்துக்கிட்டு அவரு முன்னாடி நின்று நாங்க இதெல்லாம் செய்ய போறோம் அப்படின்ட்டு சொல்லுங்க, செய்யுங்க. உங்களை யாருமே தடுக்கலங்க. யாரும் தடுக்கிற மாதிரியே நின்று வீராவேசமா பேசிட்டு இருக்கீங்க. அதான் எனக்கு இது தாவேக்கா மேடைய எனக்கு புரியாத ஒரு பேச்சு மேடையா இருக்கு. கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரி கூட மோதுறாங்க. இது வரைக்கும் அரசியல் கட்சிகள் எல்லாருமே கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரி கூட மோதுனாங்க, ரைட்டு. தாவேக்கா யார் கூடங்க மோதிட்டு இருக்கு? யாரு கூட மோதுறாங்கன்னே எனக்கு சத்தியமா தெரியலங்க. கண்ணுக்கு தெரிய